கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உங்க கார்ல ஒரு டிரைவ் போறீங்க. உங்க காரோட ஹெட்லைட் அடுத்து வரக்கூடிய 10-20 மீட்டர் மட்டும் தான் காட்டும். நாட் த ஃபுல் ஹைவே, நாட் த என்டையர் ஜர்னி, ஜஸ்ட் ஃபியூ மீட்டர்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்பவே கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க டிராவல் பண்ண போற மொத்த ரூட்டும் உங்க கண்ணுக்கு தெரியணும். அப்பதான் நான் வண்டி எடுப்பேன்னு உட்காந்துட்டு இருப்பீங்களா, இல்ல அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம உங்க வண்டி ஆன் பண்ணி இமீடியட்டா உங்க ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா ஆப்ஷன் 2 தான் எல்லாரும் செலக்ட் பண்ணிருப்போம். ஏன்னா நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், கார்ல ஒன்ஸ் ஒரு 20 மீட்டர் கிராஸ் பண்ணாதான் அடுத்து வரக்கூடிய 20 மீட்டர் நம்ம கண்ணில் காட்டும். உண்மையா சொல்லணும்னா நம்ம லைஃபும் இப்படிதான் ஒர்க் ஆகுது. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க ஆசைப்பட்ட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் அவங்களுக்கு இப்பவே ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. லைக் இது உண்மையாவே ஒர்க் ஆகுமா, தோத்துட்டா என்ன பண்றது, நமக்கு ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்களா, கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்களா, ஜெயிப்போமா தோப்போமான்னு இது எல்லாத்தையும் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. ஆனா வாழ்க்கை நமக்கு எல்லாத்தையும் எடுத்த உடனே எல்லாம் காட்டிடாது. இட் ஒன்லி ஷோஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். நீங்க பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாதான் லைஃப் நமக்கு அடுத்த ஸ்டெப்பை காட்டும். சோ எதை பத்தி யோசிக்காம உங்க ஜர்னியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. மொத்த ரோடு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் டேக் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். தி ரெஸ்ட் ஆஃப் தி பாத் இஸ் ஆல்ரெடி வெயிட்டிங் ஃபார் யூ. போக போக பாத்துக்கலாம். ஓகே தானே? உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கான்டென்ட்ஸ்க்கு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.